அனைவருக்கும் வணக்கம். மாங்கல்ய தோஷம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் பார்க்கப்படுவது மாங்கல்ய தோஷம். பொண்ணு ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் இருக்குது, நிராகரிச்சிருங்க, அது வேண்டாம் அப்படின்னு. 8ஆம் இடம் அப்படின்றது மாங்கல்ய ஸ்தானமாகவும், 8ஆம் அதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதியாகவும், செவ்வாய் என்கிற கிரகம் மாங்கல்ய காரகனாகவும் சொல்லக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகத்துல பாருங்க, 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் அதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதி, செவ்வாய் மாங்கல்ய காரகன். அப்ப 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும். இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்துதான் மாங்கல்ய தோஷத்தை நிர்ணயம் செய்யும். ஒரு ஜாதகத்துல 8ல ராகு இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கு, 8ல சனி இருக்கு, கேது இருக்கு இப்படின்னு சொல்லி மாங்கல்ய தோஷம்னு அந்த ஜாதகத்தை நிராகரித்து விடக்கூடாது. என்னென்னது? 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி செவ்வாய், இந்த 3 கிரகங்களையும், இந்த 3 பாவம், அது ஒண்ணு 8ஆம் பாவம், 8ஆம் அதிபதி செவ்வாய், இந்த 3 விஷயத்தையும் அனுசரிச்சுதான் அந்த மாங்கல்ய தோஷத்தை நிர்ணயம் பண்ணணும்ன்றதுதான் ரூல்ஸ். அதை விட்டுட்டு 8ஆம் இடத்துல பாவ கிரகம் மாங்கல்ய தோஷம் போ அப்படின்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல நின்ற கிரகங்களுடைய திசையே வரல அப்படின்னா தோஷமா? கிடையாது. சரியா? 8ஆம் அதிபதி தான் தோஷத்தை நிர்ணயம் செய்பவர். அந்த தோஷத்தை பிரதிபலிப்பவர் செவ்வாய். சரியா? அந்த பாவகம் என்பது அந்த ஆயுளையும் அந்த மாங்கல்யத்தையும் பாதுகாக்கக்கூடியது. சரியா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தது தோஷம்னு சொல்லிடக்கூடாது. அப்ப 8ஆம் இடத்தை சுப கிரகங்கள் பார்த்திருக்கலாம், 8ஆம் இடத்தோட செவ்வாய் பகவான் தொடர்பு கொண்டு வந்திருக்கலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் தான். அதனாலதான் நம்ம அந்த மாங்கல்யத்தை செவ்வாய்க்கு காரகமா வச்சாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். எல்லாமே புரிதல் தானே. ஸோ ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல், ஆய்வுகள் அவசியம். இப்போ மாங்கல்ய தோஷத்தை எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை புரிதல் இது. நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.